என்னடா சொல்ற? அவளை கூட்டிட்டு போயிட்டாங்களா? யாரு? அவளை லவ் பண்ண ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வந்து கூட்டிட்டு போயிட்டான். டேய், அப்படி ஒரு ஆளே இல்லடா. எல்லாரும் சேர்ந்து அவளை ஒரு ஆபத்தான ஆள் கூட அனுப்பி வச்சிட்டீங்க. டேய், நீ தான்டா சொன்ன அவ ஒருத்தரை காதலிச்சா, அவன் அவளை ஏமாத்திட்டான்னு. ஆமா சொன்ன. நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். அவளை ஏமாத்தினது யாருன்னு தெரியுமா உனக்கு? அது நீதான்டா. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்பி உன்னோட வாழணும்னு புறப்பட்டு வந்தவடா அவ. ஆனா அந்த பொண்ணு இது எதுவுமே சொல்லலையே. வேணும்னே சொல்லாம இருந்திருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்க கூடாதுன்னு அவளோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு அவன் கூட போயிருக்கா. உங்க 2 பேருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு அவன் நினைச்சா. ஆனா இதை இப்ப உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் சொன்னேன். அந்த பொண்ண நாம நினைச்சா காப்பாத்த முடியாதா? காப்பாத்தலாம். ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள பஞ்சர் ஆக்கிடுவாங்க. அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு நான் முதல்ல வரேன். நான் பொண மரம் வரைக்கும் யாரும் உங்களை தொட முடியாது. பேச மாட்டா இருக்கு பையன். சார், அவளை எப்படியாவது காப்பாத்தி தான் ஆகணும். அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு நீங்க தான் சார் எனக்கு ஒரு வழி சொல்லணும். அதுக்கான வழியை நான் சொல்றேன்டா. இதுவரைக்கும் நீ அத பத்தி எதுவும் பேசலையேன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ நேரா தோட்டக்காட்டுப்புறத்துக்கு போற. தெருக்கடையில போய் ஒரு கட்டு கணேஷ் பீடி வாங்கி வாயில வச்சு அத புகைய விட்டுட்டு நெஞ்சில தில்லோட அவ வீட்டுக்குள்ள போய் நிக்கிற. எல்லாரும் உன்னை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறப்போ நீ அவங்களெல்லாம் அடிச்சு ஒரு வழி பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு இங்க வந்து நிக்கிற. அதோட ப்ராப்ளம் சால்வ். என்னடா முடியுமா? முடியாதுல்ல? அதான் சொல்றது, இதெல்லாம் சினிமால தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? அப்படி புத்திசாலித்தனமா கேளு. மறந்துடணும். அப்படி ஒரு ஆளை பார்த்த விஷயத்துக்கே மறந்துடணும். என்னடா மறக்க முடியுமா? அப்படியும் மறக்க முடியலன்னா இந்த கிளாஸை இப்படி எடுக்கணும், இப்படி அடிக்கணும், அப்புறம் நிம்மதியா வச்சுட்டு போய் படுத்து தூங்கணும். நான் வரட்டுமா? தண்ணி அடிச்சதுனால மப்ள நான் கவனிக்கலாம். அதான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. காதலிக்கிறவனுக்கெல்லாம் மன தைரியம் வேணும். உனக்கெல்லாம் எதுக்குடா காதல்? பொறுக்கி போடா. கடவுளே காப்பாத்து. என்ன? வசுமதியோட வீடு தானே இது? வசுமதியை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவங்களுக்கு தெரியும், அதனால தெரியும். எனக்கு வசுமதி கொஞ்சம் பார்க்கணும். வசுமதி எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. யாரு கூடயே போயிட்டா. அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. என்ன சமாதானப்படுத்த பார்க்காதீங்க. நான் அவளை கூட்டிட்டு தான் போவேன். பார்த்துட்டு தான் போவேன். அப்போ உனக்கு சொன்னது எதுவும் புரியல. அவ இங்க இல்ல. இல்லாத ஒரு ஆளை எப்படி பார்க்க முடியும்? அரமட்ட சார், அது அரவிந்த் சார். நான் எவ்வளவு நேரம் ஆச்சு வந்து? நீங்க எங்க போயிருந்தீங்க? பாத்ரூம்ல இருந்தீங்களா? புரியலையே. பாத்ரூம் சார், குளிக்கிற ரூம்ல இருந்தீங்களான்னு கேட்டேன். அது நான் வசுமதி கொஞ்சம் பார்க்கலான்னு வந்தேன். நீ யாரு? எனக்கு ஒன்னும் புரியல. அட, இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? நாம 2 பேரும் மெட்ராஸ்ல மீட் பண்ணோம், அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. மெட்ராஸா? இந்த ஆளு என்ன பேசுறானே தெரியலையே. அரவிந்த் இந்த வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க வீடு மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பூஜைகளும் காரியங்களும் நடக்கிறதுனால இங்க இருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க.
அப்படின்னா கிளம்பலாமே. ஆ நான் கிளம்புறேன். ஆனா இங்க போலீஸ் கோர்ட்ல இருக்குல்ல, இங்க நியாயம் கிடைக்குமான்னு நானும் பாக்குறேன். அம்மா எப்படா சாமி. ஒரு நிமிஷம். என்ன? அதாவது சந்துரு தப்பா நினைக்க வேண்டாம். ம். இங்க சில பிரச்சனைலாம் இருக்கு. ஆ, அதனால வசுமதியை நான் இங்க கூட்டிட்டு வரல. ம். எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன். அது இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நாம கொஞ்சம் தனியா போய் பேசலாம். வா. வா. ஆ, அந்த பக்கம் தனியா பேசலாம்னு ஓ, சொன்னேன். இந்த ஊர்ல ரகசியம் எல்லாம் அந்த பக்கம் போய் பேசுவாங்களா? எங்க ஊர்ல இந்த பக்கம் போய் தான் பேசுவாங்க. இட்ஸ் ஆல் தி கேம். சரி வா, இந்த பக்கம் போய் எல்லை குடிச்சிட்டே பேசுவோம். என்ன இருந்தாலும் அவ என்ன தைரியத்துல நம்ம வீட்டுல கால் எடுத்து வச்சான். கையையும் காலையும் உடைச்சு வைக்கணும். அப்பதான் இந்த தைரியம் எல்லாம் வராது. கூட்டிட்டு போனது அரந்தனாச்சே. ஆமா ஆமா, அந்த தைரியசாலியோட மிச்சம் மீதி ஏதாவது கிடைச்சதுன்னா லட்சம். நீ வசுமதியை பார்க்கணும்ல, காட்டுறடா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த ஊருக்கு வந்திருப்ப. அது சரி. குமாரி வேஷம் போட்டு வசுமதியா தேடி வந்திருக்க. இந்தா. வேண்டா, குத்திடுவேன். சும்மா சொன்ன. இது ஒரிஜினல் கத்தி. குத்துனா கீஞ்சிரும். ஏமா, ஏய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா. அப்போ வசுமதியை பத்தி ஒரு விவரமும் தெரியல இல்ல? ஏதோ ஒரு ஆளோட எங்கேயோ ஒரு இடத்துல வசுமதி வாழ்றதா தெரிய வந்திருக்கு. ஆனா அவளோட செயல்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியுது. அரண்மனையை விற்க அவ முடிவு பண்ணிருக்கா. அதனால நிறைய பேர் அரண்மனையை வந்து பார்த்துட்டு போறாங்க. ஆனா அது நடக்காம இருக்க எல்லா ஏற்பாடுகளும் நாங்க செஞ்சிருக்கோம். வேண்டாம், யாரும் தடுக்க வேண்டாம். இந்த குடும்பத்தை அடியோட அழிச்சிட்டு தான் அவன் அடங்குவான்னா அதுவும் நடக்கட்டும். அரண்மனையை பாக்குறதுக்கு ஆளுங்க நாளைக்கு வருவாங்க. அரண்மனை அரண்மனையில என்ன? அரண்மனையில இருந்து யாரோ போன் பண்றாங்க. ராங் நம்பர் நினைக்கிறேன். என்ன இவ்வளவு சீக்கிரம் படுத்து தூங்கிட்டாங்க? கிச்சோ, கிச்சோ, கிச்சோ. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.